கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் கூட நாம் நியாயாதிபதிகளுடைய புஸ்தகத்தில் கிதியோனுடைய வாழ்க்கையிலிருந்து போன வாரம் சில காரியங்களை நம்ம கற்றுக்கொண்டோம். இந்த நாளில் அதனுடைய தொடர்ச்சியாக சில காரியங்களை நம்ம கற்றுக்கொண்டோம். போன வாரம் கர்த்தரிடத்திற்கு நாம் மனம் திரும்ப வேண்டும், தேவன் நம்மளை விடுதலையாக்க விரும்புகிறார், கர்த்தர் நம்மளை பயன்படுத்த விரும்புகிறார்னா என்னெல்லாம் செய்யணும், தேவன் என்ன படிகளை எதிர்பார்க்கிறாருங்கிறத கடந்த வாரங்களை நம்ம தியானித்தோம். நாம் செய்ய வேண்டியதை தேவன் எதிர்பார்க்கின்ற மனம் திரும்புதலை கிரியைகளில் வெளிப்படுத்த வேண்டியது ரொம்ப அவசியம். அதை நாம் வெளிப்படுத்தும் போது நிச்சயமாக தேவன் அவருடைய வல்லமையை எப்படி வெளிப்படுத்துகிறார் அப்படிங்கிறது தான் இந்த நாளில் நம்ம கற்றுக்கொள்ள போகிற காரியம். ஸோ தேவனுடைய ஜனங்கள் தங்களை ஆண்டவர் விடுவிக்கணும், அதாவது எதிரிகளுடைய அடிமைத்தனத்திலிருந்து, மீதியானுடைய பிடியிலிருந்து தாங்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என்று அவர்கள் விரும்பி ஆண்டவர் நோக்கி அவங்க ஜெபம் பண்ணாங்க, கண்ணீரோட கூக்குரலிட்டார்கள் என்று நம்ம வாசிக்கிறோம். ஆனால் அவங்க தேவனுக்கு பிரியமில்லாத அநேக காரியங்களை தங்களோட வச்சுருந்தாங்கங்கிறத அவங்க உணரலை. தேவன் தங்களுடைய வாழ்க்கையில் தேவன் இல்லைங்கிறத அவங்க தெளிவாக உணர்ந்திருந்தாங்க. நாம் சத்துருவுக்கு அடிமைகளாக இருக்கிறோம் அப்படிங்கிறதையும் அவங்க அறிஞ்சிருந்தாங்க. ஆனால் ஏன் அப்படி நாம் தான் நம்முடைய வாழ்க்கையில் தேவனை விட்டுட்டோம், தேவனை விட்டு தூரம் போயிட்டோம், தேவனுக்கு பிரியமில்லாத வழிபாடுகளை காரியங்களை நம்ம வச்சிருக்கிறோம் அப்படிங்கிறத அவங்க உணரலை. கர்த்தர் அதை தெளிவாக கிதியோன் மூலமாக ஆண்டவர் சுட்டி காட்டினார். சில காரியங்களை உடைச்சி போடுன்னு சொல்கிறாரு, வெட்டி போடுன்னு சொல்கிறாரு. அந்த பலிபிடங்களெல்லாம், அந்த மாய வழிபாட்டின் பலிபிடங்களை தகர்த்து போட்டு அந்த எல்லா மரங்களையும் வெட்டி போட்ட பின்பு தேவன் அவருடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறார். இப்போ பார்த்தீங்கன்னா யுத்தத்துக்கு வாங்க அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட 32,000 பேர் அங்கே யுத்தத்துக்கு வந்து நிற்கிறத பார்க்குறோம். உண்மையிலே இது ஒரு சந்தோஷமான ஒரு காரியமா அப்படின்னா நமக்கு சந்தோஷமாக இருக்கும். ஏன் அப்படின்னா எப்போவுமே மனித ஞானம் எதில் இருக்குது அப்படின்னா எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, நமக்கு எவ்வளவு, நம்ம இல்லையா அன்றைக்கி ஒரு பாஸ்டர்ட்ட அன்றைக்கி கேட்டாங்கன்னா உங்கள் சபைக்கு ஆராதனைக்கு எவ்வளோ பேர் வராங்க, அதை வச்சு தான் அவருடைய ஊழியத்தினுடைய மதிப்பு மக்களாலே மதிப்பிடப்படுகிறது. எத்தனை பேர் வருகிறார்கள்ங்கிறது காரியம் இல்லை, எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க, எத்தனை பேர் ஆண்டருக்காக உண்மையாக நிற்கிறாங்க, எத்தனை பேர் வசனத்துக்காக கரையை செலுத்துகிறாங்க, எத்தனை பேர் இதில் பரலோகம் வந்து சேருவாங்க. மொத்தத்தில் அதுதான் வந்து உண்மையான எண்ணிக்கை. திரள் கூட்டத்தை பார்த்து மனிதர்கள் பிரமிக்கிறாங்க. ஆனால் தேவன் ஒருபோதும் திரள் கூட்டத்தை பார்த்து, திரளான கூட்டத்தை பார்த்து அவர் பரிதவிக்கிறது இல்லை. என்ன எப்படி பரிதவிக்கிறாரு? வார்த்தையில் நம்ம பார்க்கும் பொழுது திரளான ஜனங்களை கண்ட பொழுது மனதுருகுகிறார். ஏன்? ஐயோ, ஒரு மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல இந்த ஜனங்கள் வழிதப்பி போகிறாங்களே, வேதனையோட கண்ணீரோட வாழ்கிறாங்களேன்னு சொல்லி தான் திரள் கூட்டத்தை பார்த்து கர்த்தர் அங்கே கண்ணீர் வடிக்கிறத பார்க்குறோம். ஆகவே எண்ணிக்கையில் தேவன் ஒருபோதும் சந்தோஷப்படுறதே இல்லை. ஆண்டவர் லூக்காவில் சொல்கிறாரு, பயப்படாதே சிறு மந்தையே அப்படின்னு தான் சொல்கிறார். எண்ணிக்கையான கையளவான ஜனங்களை தான் கர்த்தர் வந்து எப்போவுமே என்ன செய்கிறாருன்னா முன்னிலைப்படுத்துகிறத அவங்கள நம்பி தான். அந்த எத்தனையோ பேர் 12 சீஷர்களை நம்பி தேவன் தன்னுடைய ஊழியத்தை ஒப்பு கொடுத்துட்டு அவர் பரலோகத்துக்கு தைரியமாக போகிறத பார்க்குறோம். ஸோ இன்றைக்கும் திரள் கூட்டத்தை வைத்து உலகம் எடை போடுகிறது. அப்பா பயங்கர கூட்டம். ஆனால் தேவன் அதை விரும்புகிறதே இல்லை. எதுக்காக அப்படின்னா நம்ம அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆண்டவர் சொல்கிற ஒரு முக்கியமான காரியம் என்ன அப்படின்னா 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் கர்த்தர் சொல்கிறாரு, என் கை என்னை ரட்சித்தது என்று இஸ்ரவேல் எனக்கு விரோதமாக வீம்பு பேசுகிறதற்கு இடமாகும். நாங்கள் போனோம் இல்லையா, அடித்து துவைச்சிட்டோம், எங்கள் பலத்தில் தான் ஜெயித்தோம், பட்டயத்தை வச்சு குத்திட்டோம், ஈட்டியை வச்சு கிழிச்சிட்டோம் அப்படின்னு வீம்பு பேசுவான். எங்களா பாருங்க, தேவன் யாரை தேடுகிறார் பாருங்க. தான் ஒன்றுமே இல்லை, நான் ஒரு சாதாரணமானவன் ஆண்டவரே, நான் தகுதி இல்லாதவன் ஆண்டவரே, அப்படி யார் சொல்கிறாங்களோ அவர்களைத்தான் தேவன் தம்முடைய பணிக்காக தேடுறார். எனக்கு எல்லா திறமையும் இருக்குது, எனக்கு எல்லா ஞானமும் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்கள கர்த்தர் பார்க்குறதே இல்லை, தேடுறதே இல்லை, அவருக்கு பக்கம் திரும்புறதே இல்லை. இப்போ பாருங்களேன், சவுல் ராஜாவை ஆண்டவர் தள்ளி விட்டுட்டார், கிருபையை விலக்கிட்டார். இப்போ சவுலுக்கு பதிலாக இன்னொரு அடுத்த ராஜாவை அபிஷேகம் பண்ணணும். ஆகவே ஆண்டவர் என்ன செய்கிறாரு, தீர்க்கதரிசி ஆகிய சாமுவேலை பார்த்து சொல்கிறாரு, நீ தைல குப்பியை எடுத்துக்கிட்டு ஈசாய் வீட்டுக்கு போன்னு சொல்கிறாரு.
ஈசாய் வீட்டுக்கு போனால் அங்கே முதல் 3 பேரும் சும்மா அப்படி ஜெகஜாண்டிக்காக இருக்கிறான். மிலிட்ரியில் வேறு அவன் ஒரு சவுளுடைய இராணுவத்தில் வேறு வேலை செஞ்சிட்ருக்கிறான். ஸோ எல்லா திறமையும் இருக்குது, வெல் எக்யூப்டு. இவன் தானாக்கும் அப்படின்னு கர்த்தர் சொல்கிறாரு, மனுஷர் பார்க்குற பிரகாரம் நான் பார்க்குறது இல்லைப்பா. மனுஷன் முகத்தை பார்க்குறான், நான் எதை பார்க்குறேன்? இருதயத்தை பார்க்குறேன். தேவன் இந்த எப்பொழுதுமே இந்த திரள் கூட்டத்தை பார்க்குற மனிதர்களுக்கு மத்தியில் இருதயத்தை பார்க்குறார். தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிற ஒரு கூட்டம், தமக்கு பயப்படுகிற கூட்டம், தங்களுக்கல்ல தேவனுக்கு கனத்தையும் மகிமையையும் கொடுக்கிற ஒரு கூட்டம், அவர்களைத்தான் தேவன் நம்புகிறார், அவர்களைத்தான் தேவன் தேடுகிறார், அவர்களைத்தான் தேவன் எடுத்து உபயோகப்படுத்துகிறார். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் பவுல் நல்ல ஒரு அருமையான சாட்சியை சொல்கிறார். ஏன் பவுலை தேவன் இவ்வளவு வல்லமையாக பயன்படுத்தினார், இவ்வளோ ஒரு வல்லமையான ஊழியத்தை செய்வதற்கு, எழுப்புதலை, அற்புதங்களை, அடையாளங்களை நடப்பிப்பதற்கு தேவன் ஏன் பவுலை பயன்படுத்தினார்னா, அவருடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை தேவன் கண்டுபிடிச்சு வச்சிருந்தார். பார்க்கலாம், வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 3:5. எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிக்கிறதுக்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல, எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. பவுலுடைய வாழ்க்கையில் பாருங்கள், பெரிய கல்விமான், கமாலியலின் பாதத்தின் கீழே இருந்து கற்று தேர்ந்தவன், பரிசேயன், நியாயப்பிரமாணத்தின்படி குற்றச்சாட்டப்படாதவன். 2 பேரை பற்றி தான் நியாயப்பிரமாணத்தின்படி குற்றச்சாட்டப்படாதவர்கள் என்று பைபிள் சொல்லுது. ஒன்று யோவான் ஸ்நானனுடைய தகப்பனாகிய சகரியா எலிசபெத்தை பற்றி சொல்லும்போது அப்படி சொல்லுது. இன்னொன்று அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து சொல்லும் பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் குற்றமற்றவராக, அவர் நியாயப்பிரமாணத்தின்படி குற்றச்சாட்டப்படாதவராக வாழ்ந்து வந்தார். ஆனால் அவர் சொல்கிறாரு, அதெல்லாம் என் திறமை கிடையவே கிடையாது, அதெல்லாம் எனக்கு தகுதியே கிடையாது, எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்று ஒன்றை யோசிப்பதற்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல, எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. நான் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே, நான் ஜீரோ, நீர் தான் ஹீரோ. இதுதாங்க தேவன் பயன்படுத்துகிற ஒரு பாத்திரத்தினுடைய உண்மையான அறிக்கையாக இருக்குது, இருதயத்தினுடைய வெளிப்பாடாக இருக்குது. இருதயத்தில் பெருமையும் மேட்டிமையும் சுய சித்தமும் என்னால் எல்லாம் சாதிக்க முடியும். இன்றைக்கி உலகம் எதை சொல்லுதுன்னா ஒன்றால் முடியும் அப்படின்னு சொல்லி, நீ செல்ஃப் கான்ஃபிடெண்ட்டாக சுயத்தை மையப்படுத்துகிற ஒரு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒன்றால் எல்லாம் முடியும் அப்படின்னு சொல்லி நீ என்ன செய்ய, கான்ஃபிடெண்ட்டாக இருன்னு சொல்லி. ஆனால் வேதம் இதுக்கு நேர் ஆப்போசிட்டாக போதிக்குது. எங்களால் எதாயிலும் ஆகாத ஆண்டவரே, எல்லாம் பவுல் சொல்கிறாரு, அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன், ஆகிலும் நான் அல்ல, என்னோட கூட இருந்த தேவ கிருபையே அப்படி செய்ததுன்னு சொல்லி 1 கொரிந்தியர் 15 பவுல் அப்படியே கம்பீர முழக்கமிடுறாரு. நான் ரொம்ப ஊழியம் செஞ்சேன், ரொம்ப பிரயாசப்பட்டேன், ஆனால் நான் அல்ல, என்னோட கூட இருந்த தேவ கிருபையே அப்படி செய்தது. அவர் எனக்கு அளித்த கிருபை விருதாவாக இருக்கலை. ஸோ கிருபை கிடைச்சதுனால நான் பிரயாசப்பட்டேன், என் திறமையில் இல்லை, என் பலத்தில் இல்லை. யார் தங்களுடைய வாழ்க்கையில் இவ்விதமாக அறிக்கை செய்கிறார்களோ அவர்களை தேவன் வல்லமையான பாத்திரமாக பயன்படுத்துகிறார். அவங்க தான் தேவனுடைய கரத்திலே கருவிகளாக செயல்படுகிறவர்களாக இருக்கிறார்கள். பவுல் அப்படிப்பட்ட ஒரு நல்ல சாட்சி. ஆண்டவர் அதில் ரொம்ப கவனமாக இருக்கிறார். மாம்சமானமான எவனும் தேவனுக்கு முன்பாக மேன்மை பாராட்டக்கூடாது அப்படிங்கிறதுல கர்த்தர் கவனமாக இருக்கிறார். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். மாம்சமான யாரும் தேவனுக்கு முன்பாக மேன்மையாக பேசிடக்கூடாது, பெருமையாக பேசிடவே கூடாது. அது கர்த்தருக்கு ரொம்ப ஒரு விரோதமான காரியம். எரேமியா 9ஆம் அதிகாரத்தில் 23ஆம் வசனத்தில் ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். பூமியில் கிருபையையும் நீதியையும் நியாயத்தையும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை உணர்ந்து அறிந்திருக்கிறதை குறித்து தான் மேன்மை பாராட்டணும். இன்றைக்கு உலகத்தில் மனிதன் தன்னை மேன்மை பாராட்டுறாங்க. இன்றைக்கி வாட்ஸ்அப்பில் லைக் போடணும். இன்றைக்கி அவ்வளோ, அதுதான் எதுக்காக எல்லாமே ஸ்டேட்டஸ் போடுறாங்க,
தங்களுக்கு லைக் போடணும், மற்றவங்க தங்களை பாராட்டணும், மற்றவங்க தங்களை உயர்த்தணும், மற்றவங்க தங்களை இன்னொருத்தரை பாராட்டுறது நல்ல பண்பு. ஆனால் நம்மளை மற்றவங்க பாராட்டணும்னு எதிர்பார்க்கிறது ஆவிக்குரிய பண்பு அல்ல. தன்னைத்தான் உயர்த்துகிறவன், தன்னைத்தான் மேன்மை பாராட்டுகிறவன் தேவனுக்கு முன்பாக அவன் கீழே தள்ளப்படுகிறவனாக இருக்கிறான். அது பெருமை. ஆகவே மனுஷனுடைய பாராட்ட, மனுஷனுடைய புகழ்ச்சி, வீண் புகழ்ச்சியை விரும்பாத அப்படின்னு சொல்கிறார். மற்றவர்களை நாம் பாராட்டணும், உற்சாகப்படுத்தணும், அது நல்ல ஒரு பண்பு. ஆனால் மற்றவர்கள் நம்ம பாராட்டணும்னு எதிர்பார்ப்பது அது ஒரு பெருமையினுடைய வெளிப்பாடு. மாம்சமான எதை குறித்து? ஆண்டவருடைய காரியங்களை குறித்து தான் நம்ம மேன்மை பாராட்டணுமே ஒழிய இந்த பூமியில் நமக்கு இருக்கிற எந்த ஒரு அழகை குறித்தோ, ஞானத்தை குறித்தோ, ஐஸ்வர்யத்தை குறித்தோ, கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற பொருட்களை குறித்தோ, இதெல்லாம் இல்லாமல் போகும் பொருட்கள் மேல் உன் கண்களை ஏன் பறக்க விடுற? இன்றைக்கி இருக்கும், நாளைக்கு போயிடும். இன்றைக்கி இருக்கிற மேன்மை எல்லாமே ஒரு காலம் மேலே இருக்கும் சக்கரம், இன்னொரு காலம் கீழே போயிடும். ஒரு காலத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்போம், கஞ்சிக்கே வழி இல்லாமல் இருந்திருப்போம், சாப்பாட்டுக்கே கஷ்டம், வறுமை. இன்றைக்கி கர்த்தர் நல்லா வச்சுருக்கிறார். கர்த்தர் என்ன வச்சார்? கர்த்தர் தான் இதை செய்தார். என் கை, என் பலம், என் சாமர்த்தியம், என் ஞானம், என் ஐஸ்வர்யம் மனிதன் இப்படி சொல்லவே கூடாதுன்னு சொன்னார். உபாகமம் 8ஆம் அதிகாரத்திலையும் கர்த்தர் இதே காரியத்தை சொல்கிறார். அப்போ தேவன் இந்த இடத்துல பார்க்குறோம், மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டக்கூடாதுங்கிறார். ஸோ கிறிஸ்தவ வாழ்க்கையில் இது ரொம்ப கவனமாக இருக்கணும். யாராவது நம்மளை பாராட்டுனாங்கன்னு சொன்னால் கூட ரொம்ப சந்தோஷம், இந்த கனம், இந்த மகிமை எல்லாம் கர்த்தருக்கு தாங்க, அவர் தாங்க, இது அவருடைய கிருபைங்க அப்படின்னு சொல்லி அதை அப்படியே வாங்கி ஆண்டவருக்கு தள்ளிடணும். ஆண்டவர் இதெல்லாம் உங்களுக்கு தான்ப்பா, நான் யார்? நான் வெறும் கழுதை, உங்களை சுமக்கிற கழுதை. நீங்கள் இல்லைன்னு சொன்னால் நான் வெறும் ஜீரோ, நீங்கள் தான் என்னுடைய ஹீரோ. ஸோ இப்படி நாம் சொல்லிகிட்டே இருந்தோம்னா நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் நம்ம தாழ்மை உள்ளவர்களாகவும், தேவனுடைய கிருபையை அதிகமாக அனுபவிக்கிறவங்களாகவும், குறிப்பாக தேவனுடைய கரத்தில் பயன்படுத்துகிற பாத்திரமாக இருப்போம். இங்கே பாருங்கள், கர்த்தர் சொல்கிற முதல் காரியம் தெரியுமா? பயமும் திகிலும் உள்ளவன் எவனோ அவன் திரும்பி போயிருங்கிறார். பயம் தேவனுக்கு விரோதமான ஒரு காரியமாக இருக்குது. வேதாகமத்தில் வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லும் பொழுது 365 முறை பயப்படாத அப்படின்னு சொல்லி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மளோட இடைப்பட்டு நம்மகிட்ட சொல்கிற ஒரு முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? பயப்படாத. 365 நாள், வருஷத்தினுடைய ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்கிற காரியம் பயப்படாத. பயப்படுகிறவன் அன்பிலே பூரணப்பட்டவன் அல்ல. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். நான் பயப்படுகிற நாளிலே கர்த்தரை நம்புவேன். ஆகவே பயம் வராதுன்னு சொல்ல முடியாது, ஆனால் பயத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது. அதுதான் ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு. யுத்தத்துக்கு வந்துட்டான், ஆனால் இப்போ பாருங்கள், அவன் ஃபுல்லாகவே எப்படி இருக்கிறான்? பயமும் திகிலும். எவ்வளோ ஒரு வேதனையான பரிதாபமான காரியம். யுத்தத்துக்கு போகலைன்னா அவன் என்ன நினைப்பான்? பக்கத்து வீட்டுக்காரன் என்ன சொல்லுவான்? அந்த தெருவில் உள்ளவன் என்ன பேசுவான்? ஊருக்காரன் இப்படி மற்றவங்களுக்கு பயந்துக்கிட்டு நிற்கிறான். இவன் ஈட்டியை பிடிக்கிறான், கிடுக்கிடுன்னு கை ஆடிக்கிட்டு இருக்கும், கால் கிடுக்கிடுன்னு நடுங்கிட்டு இருக்கும். இவன் போய் எதையாவது சாதிப்பானா? இவன் முதலால் விழுந்து சண்டை போடுறவனையும் கால் எடறி கீழே விழ வச்சு இவனும் விழுந்துருவான், பின்னால் ஓடி வர்றவனையும் எடறி விழ பண்ணிடுவான். கர்த்தர் பாருங்கள் எவ்வளவு தெளிவாக இருக்கிறார். திரள் எண்ணிக்கையை வைத்து தேவன் ஒருபோதும் எடை போடுகிற தேவன் அல்ல. திரள் கூட்டத்தை வச்சு எடை போடுகிற தேவன் அல்ல. கர்த்தர் தெளிவாக சொல்கிறாரு, பயமும் திகிலும் உள்ளவன் திரும்பி ஓடிப்பான். விரைவாய் ஓடிப்போக, ஒரு செகண்ட் கூட தாமதிக்கக்கூடாது, விரைவாய் ஓடிப்போக கடவன் என்று ஆண்டவர் சொல்கிறார். கர்த்தருடைய ஊழியத்தில் சுவிசேஷம் செய்ய போனால் எதிர்ப்பு வரும், சுவிசேஷம் செய்ய போனால் அடிப்பான், சுவிசேஷம் செய்ய போனால் ஏசுவான், திட்டுவான். இதுக்கு பயந்துட்டு சுவிசேஷ ஊழியத்துக்கு போகாமல் இன்றைக்கி நிறைய பேர் இருக்கிறான். தேவையே இல்லை, இப்படிப்பட்ட ஆட்கள் சுவிசேஷ ஊழியத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா பயமும் திகிலும் உள்ளவன் கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்கு தகுதியற்றவன். கர்த்தருடைய படையிலே அவன் தகுதி இல்லாத. தேவனுடைய தகுதி என்ன? ஒரு ஜைஜாண்டிக்கு இப்படி வாட்ட சாட்டமாக இருக்கணும், இவ்வளோ ஹைட் இருக்கணும், அதெல்லாம் இத்தனை மீட்டர் தூரத்தை இவ்வளோ நேரத்தில் இருக்கணும், இதெல்லாம் இல்லைங்க. நீ எலும்பும் தோலும் நோஞ்சானாவும் இருக்கலாம், ஆனால் பயமும் திகிலும் நீ உள்ளவனாக இருந்தீன்னா நீ ரிஜெக்டட். கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறதுக்கு இன்றைக்கி எத்தனை பேர் பயப்படுறாங்க. சுவிசேஷ ஊழியத்துக்கு போகணுன்னு சொன்னால் அப்படியா எதிர்ப்பு இருந்துச்சா? யாராவது பிரச்சனை பண்ணாங்களா? எந்த பிரச்சனையும் இல்லையே.
இப்படி கேட்கின்ற பயமும் திகிலும் உள்ளவர்கள் இன்றைக்கு அநேகர். ஒரு காலம் கர்த்தர் இப்படிப்பட்டவங்களை எடுத்து பயன்படுத்தவே மாட்டார். அடி வாங்கினாலும் பரவாயில்லை, கொன்னாலும் பரவாயில்ல, ரத்த சாட்சியாக மறித்தாலும் பரவாயில்லை, சாணியச்சு எரிஞ்சாலும் சரி, விரட்டினாலும் சரி, தேவனுக்காக சுவிசேஷ ஊழியத்தை செய்வேன், தேவனுக்காக தைரியமாக நிற்பேன். அவன்தாங்க தேவனுடைய படையில் தகுதியுள்ள வீரன். இங்கே பாருங்கள், பயமும் திகிலும் ஓடி விரைவாய் ஓடி இடத்த காலி பண்ணுன்னு சொல்லலை, இந்த எல்லையிலே நிற்காத, சமபூமியிலே நிற்காது, ஓடி போயிடும். பாருங்கள், தேவன் எப்போவுமே ஆண்டவர் அங்கே இருக்கிற எல்லா கூட்டத்தை பார்த்து சந்தோஷப்படலை. ஏன்? 2 காரியம் சொல்கிறார். ஒன்று, வீம்பு பேசுவான், நான் தான் இதை சாதிச்சிட்டேன்னு வீம்பு பேசுவான். 2, அவனுக்குள்ள பயமும் திகிலும் இருக்குது. இந்த 2 காரியமும் தேவனுடைய பணியை செய்வதற்கு நாம் தகுதியற்றவர்கள் அப்படிங்கிறத கர்த்தரிங்க தெளிவாக வெளிச்சம் போட்டு காட்டுறார். விரைவாய் ஓடி போக கடவன் என்ன ஆண்டவர் அங்கே சொல்கிறத பார்க்குறேன். விரைவாய் ஓடி போக கடவன். அடுத்து அவர் என்ன சொல்கிறார்? இன்னும் வந்த 32,000 பேரில் 22,000 பேர் திரும்பி போயிட்டாங்க. இப்போ வெறும் 10,000 பேர் தான் இருக்கிறாங்க. யோசித்து பாருங்கள், 3ல் 1 தான், 3ல் 1 கூட இல்லை, அதை விட அதிகமாகவே போயிட்டாங்க. 22,000 பேர் திரும்பி போயிட்டாங்க. பயமும் திகிலும் உள்ளவன் விரைவாய் ஓடி போயிட்டான். பார்த்தீங்களா? கர்த்தரை ஆண்டவர் சொன்னார், கலப்பையில் கை வச்சாச்சுன்னா பின்னிட்டு திரும்பி பார்க்கக்கூடாது. நீ பின்னிட்டு திரும்பி பார்க்குறவனாக இருந்தால் தேவனுடைய ராஜ்யத்திற்கு நீ தகுதியுள்ளவன் அல்ல. அதனால் வச்சாச்சு, முன் வச்ச காலை பின் வைக்கக்கூடாது. இதுதான் தேவனுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. பார்த்தா 10,000 பேர் இருக்கிறாங்க. கிதியோனுக்கு எவ்வளோ பெரிய அதிர்ச்சியாக இருக்கும். என்னடா இப்படி 22,000 பேர் ஓடி போயிட்டானே, 10,000 பேர் தானே இருக்கிறான் அப்படின்னு கிதியோனுக்கு அது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாக தான் இருக்கும். ஆனால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுக்கு அதிர்ச்சி இல்லை, இன்னும் அங்கே அடுத்த ஒரு அதிர்ச்சி கிதியோனுக்கு காத்திருக்குது. ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? இந்த 10,000 பார்த்துட்டு சந்தோஷம் அப்படின்னு சொன்னாரா? இல்லை, அவர் சொன்னார் இன்னும் அதிகம்தான், கூட்டம் ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருக்குது அப்படிங்கிறார். நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் கர்த்தர் சொல்கிறாரு கிதியோனை பார்த்து, ஜனங்கள் இன்னும் அதிகம்ப்பா, கூட்டம் ரொம்ப கூட்டம் வேண்டாம்ப்பா, விரட்டி விட்டுரு, திரள் கூட்டம் வேண்டாம்ப்பா, திரள் கூட்டத்தில் நான் சந்தோஷப்படுறதில்ல, இன்னும் அதிகம் அவர்களை தண்ணீர் அண்டையில் தண்ணி குடிக்கிறதுக்கு கொண்டு இறக்கி விடுங்கிறார். பாருங்கள், அங்கே நான் உன்னை பரீட்சித்து காட்டுவேன், ஜனங்களை உனக்கு நான் டெஸ்ட் பண்ணி காட்டுவேன், எத்தனை பேர் வேணும் அப்படிங்கிறத முன்கூட்டியே தேவன் திட்டம் பண்ணிட்டார். ஆனால் கிதியோன் இங்கே 32,000 பேரை கூட்டி சேர்த்துட்டான். நான் பெரிய ஒரு கூட்டத்தை சேர்த்துட்டு ஆண்டவரே அவன் சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிறான். இல்லைப்பா, இதெல்லாம் வேஸ்ட்டு, எனக்கு தேவை வெறும் 300 பேர் தான் கர்த்தர் தெரிந்தெடுக்கிறேன், பரீட்சித்து காட்டுவேன், உனக்கு நான் சோதித்து காட்டுவேன். தண்ணீரை முழங்கால் ஊனி அள்ளி வாய்க்கெடுத்து எவன் நக்கிறானா அவனைத்தான் நான் மற்றெல்லாம் வேண்டாம். யோசித்து பாருங்கள், தேவனுடைய தெய்வீக திட்டத்திலே 32,000 பேர் வந்தாங்க, 300 பேர் தான் தெரிந்து கொள்ளப்பட்டார்கள். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்று ஆண்டவர் சொன்னார். இன்னைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம ஜெபிக்கணும், ஆண்டவரே நான் அழைக்கப்பட்ட கூட்டத்தில் போயிடக்கூடாது, தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு கூட்டத்தில் நான் இருக்கணும். ஆண்டவரே, அழைப்பு எல்லாருக்கும், ஆனால் தேவனுடைய தெரிந்தெடுப்பு மிக கொஞ்சமான பேர் தான். ஆண்டவரே, நீங்கள் தெரிந்தெடுக்கிற ஒரு கூட்டத்தில் இருக்கணும்ப்பா, அது என்னுடைய திறமையில் இல்லை, அது உம்முடைய கிருபை. அப்போ நாம் வீம்பு பேசுகிறவங்களா, என்னுடைய கை என்னை ரட்சித்ததுன்னு சொல்லி வீம்பு பேசுகிறவங்களாக அல்ல, அல்லது பயமும் திகிலும் உள்ளவர்களாக அல்ல, தேவனுடைய சேனையில் தைரியமாய் நிற்கக்கூடியவர்களாக நாம் காணப்பட வேண்டியது மிக மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது. பாருங்கள், கிதியோன் எப்படி டெஸ்ட் வச்சானோ அதே மாதிரி ஆண்டவரும் அங்கே பரீட்சித்து காட்டுறார். கிதியோன் ஆண்டவரை சோதித்தான். ஆனால் அவனுக்கு ரொம்ப பயம். என்ன பயம்? ஐயோ, இவ்வளோ பெரிய மீதியானரை நம்ம எப்படி ரட்சிக்கிறது? கர்த்தர் எல்லாம் செய்கிறாரு. நான் காணிக்கையை கொண்டு வரேன்னு சொல்லி அவன் புளிப்பில்லாத அப்பத்தை சுட்டு இறைச்சியெல்லாம் கொண்டு வரான். கர்த்தர் இதெல்லாம் செய்கிறாரு. ஒவ்வொரு காரியங்களையும் தெளிவாக ஆண்டவர் அவனுக்கு செஞ்சு காட்டிக்கிட்டே இருக்கான். ஆனாலும் கூட அவன் சோதிக்கிறான். பாருங்கள் ஐயா, ஒரு மயிருள்ள ஒரு தோலை நான் என்ன செய்கிறேன், நான் இன்றைக்கி களத்தில் போடுறேன், கிரவுண்டில் போடுறேன், முற்றத்தில் போடுறேன். ஆண்டவரே, என் கையினால தான் நீங்கள் இஸ்ரவேலை ரட்சிப்பீங்கன்னு சொன்னால் இந்த டெஸ்ட்டை நான் செய்கிறேன், எனக்கு செஞ்சு காட்டுங்க. அந்த தோல் என்ன செய்யணும்? மட்டும் பனி பெய்யணும். சுற்றி இருக்கிற அந்த பூமி மண் தர காய்ந்து வெறுமையாக இருக்கணும். இதுதான் கிதியோன் வச்ச முதல் டெஸ்ட்டு.
முதல் டெஸ்ட்டுன்னு சொல்லும் பொழுது அவன் செஞ்ச முதல் டெஸ்ட் வந்து உங்களுக்கு காணிக்கை கொண்டு வர வரைக்கும் நீங்கள் போகக்கூடாதுன்னு சொன்னான். இது ரெண்டாவது டெஸ்ட்டில் இது முதல் பகுதி. மயிருள்ள இதை போடுறேன், தோல் மட்டும் நினைஞ்சிருக்கணும், சுற்றி காஞ்சிருக்கணும். கர்த்தர் அப்படியே செய்கிறார், தேவன் அப்படியே செய்கிறார். அதை தேவனை சந்தேகப்படுகிறதா ஆண்டவர் எடுக்கலை, அந்த இடத்துல ஆண்டவர் கோபப்படலை. அதனாலே நீங்கள் என்னை சோதித்து பாருங்கள் என்று ஆண்டவர் மல்கியாவில் சொல்கிறார். சில இடங்களில் நம்ம தேவனை சோதித்து பார்க்குறதுக்கு தேவனை அனுமதிக்கிறார். தேவன் நம்மளை சோதிக்கலாம், ஆனால் நாம் தேவனை சோதிக்க முடியுமா அப்படின்னா, ஆபிரகாம் சோதிக்கிறான். ஆண்டவரே 10 நீதிமான் இருந்தால் 50 நீதிமான், 40, 35, 20, 10 இப்படி அவன் நீதிமான் இருந்தால் பட்டணத்தை அழிப்பீரா ஆண்டவரே உமக்கு கோபம் வராது இருப்பதாக. பயமாகவும் இருக்குது, ஆண்டவர் கோவப்படக்கூடாதுன்னு ஆபிரகாமுக்கு பயமாகவும் இருக்குது. ஆனால் லோத்துவை காப்பாற்றணுமே, இந்த வாழ் போய் எத்தனை பேரை அந்த பட்டணத்தில் ரட்சித்து வச்சிருக்கிறான். அட்லீஸ்ட் ஒரு 50 பேரை அவன் வந்து ஆண்டவருக்காக ஆதாயப்படுத்தியிருப்பான்னு நினைக்கிறான். அப்புறம் குழப்பம் வருது, இவன் எங்கே, அவன் மனைவி பிள்ளைகள் எங்கே ஒத்துழைப்பாங்க, வேண்டாம் ஒரு 45, 35ன்னு சொல்லி கடைசியில் 10க்கு வந்துட்டான். ஆனால் 10ம் இல்லை, ஒருத்த மட்டும்தான், ஒரு ஆள் கூட அங்கே இல்லை, எல்லாமே 0 தான். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். சில வேளைகளில் ஆபிரகாமை போல ஆண்டவரை சோதிப்பதற்கு தேவன் நம்மளை அனுமதிக்கிறார். இங்கே கிதியோன் மயிருள்ள களத்தை இல்லையா, தோலை போடுறான், களத்தில் தோல் மட்டும் பனி பெஞ்சிருக்குது, அப்படியே பிழிஞ்சு அந்த பனிநீர் ஒரு கிண்ணத்துக்கு அந்த பனிநீரை பிழிஞ்சு எடுக்கிறான். இப்பவும் அவனுக்கு சந்தேகமாக தான் இருக்குது, ஒருவேளை யாராவது ராத்திரியில் வந்து தண்ணியை ஊற்றிட்டு போயிட்டாங்கன்னா என்ன செய்யுது, இன்றைக்கி போடுறேன், சுற்றி பனி பெய்யணும், தோல் மட்டும் காஞ்சிருக்கணும். அந்த டெஸ்ட்டையும் ஆண்டு பொறுமையாக செய்கிறார். சில வேளைகளில் தேவனுடைய செயல்பாடுகள் ரொம்ப அவர் பரிசுத்தமான தேவன், அவரை நெருங்க முடியாது. ஆனால் சில இடங்களில் இந்த ஆபிரகாமை போல, இந்த கிதியோனை போல அவர் தன்னை சோதிப்பதற்கு பொறுமையாக விட்டு கொடுக்குறார். அவர் விட்டு கொடுக்கலன்னா நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது, அவருடைய சர்வ வல்லமைங்கிறது வேறு. ஸோ அவர் பட்சிக்கிற அக்னி, நான் எரிச்சல் உள்ள தேவன் அப்படிலாம் சொல்கிறாரு. ரொம்ப பயமாக இருக்குது தேவனுடைய காரியங்களை குறித்து நம்ம தியானிக்கும் போது. ஆனால் இந்த இடத்துல தேவன் பொறுமையாக கிதியோன் தன்னை சோதிச்சுக்கிறார். கிதியோன் சோதித்ததுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, என் கையால் தான் இஸ்ரவேலை நீ ரட்சிப்பீரானா எனக்கு இதெல்லாம் செஞ்சு காட்டுன்னு சொல்லி. பாருங்கள், தேவன் அப்படியே செஞ்சு காட்டினார். அடுத்து 2வது நாள் பார்த்தா தோல் மட்டும் காஞ்சிருக்குது, பூமி எல்லாம் பனி பெஞ்சிருக்குது. இப்போ அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ கர்த்தர் மனுஷர்களை சோதிக்கிறார். எப்படி சோதிக்கிறார் தெரியுமா? அங்கே நம்ம பார்க்குறோம், தண்ணீர் அண்டையில் கொண்டு போய் நிப்பாட்டுறார். அந்த 10,000 பேரில் 300 பேர் தான் தேடுறாங்க. அப்போது தேவன் 32,000 பேரில் தேவன் பரிசோதித்து வச்சிருக்கிறது எத்தனை பேர்னா 300 பேர். அவருக்கு முதல்ல தெரியும். ஆனால் கிதியோனுக்கு தெளிவாக காட்டுறாரு, எப்பா இதெல்லாம் தேராது, 22,000 பேர், நீ இந்த வார்த்தையை சொல்லு, எத்தனை பேர் பின்னங்கால் படுதி அடிக்க ஓடுறான் பாரு. விரைவாய் ஓடிட்டான். ஏன்னா அவனே சொல்லிட்டான், விரைவாய் ஓடி போக்கடவன் கர்த்தர் சொல்கிறான். அடுத்து பார்த்தா சரி, இதுலேயும் 9,700 பேர் க்ளோஸ், வெறும் 300 பேர் தான். தேவனுடைய வழிகள் ஆச்சரியமானவைகள், தேவனுடைய வழிகள் மனித ஞானத்துக்கு எட்டாதவைகள், தேவனுடைய வழிகள் நம்மளால் புரிஞ்சு கொள்ள முடியாது. ஆனால் விசுவாசிக்க மட்டும்தான் முடியும். புரிந்து கொண்டு அதை பின்பற்ற முடியாது. ஆனால் தேவனுடைய வழிகளை விசுவாசத்தோடு நம்ம அவரை பின்பற்றி போகிறது தான் தேவன் நமக்கு வச்சிருக்கிற பாதை. ஏன்னா அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஒட்டகத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அதை எப்படி சொல்லு தெரியுமா? நம் நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனம், நியாயாதிபதிகள் 7:12, மீதியானியரும் அமலேக்கியரும் சகல கிழக்கத்தி புத்திரரும் வெட்டுக்கிளிகளைப் போல திரளாய் பள்ளத்தாக்கிலே படுத்து கிடந்தார்கள். அவர்களுடைய ஒட்டகங்களுக்கும் கணக்கில்லை, கடற்கரை மணலைப் போல திரளாய் இருந்தது. இங்கே எவ்வளோ பேரை தெரிஞ்சு எடுத்து வச்சிருக்கிறாருன்னா 300 பேரை. அங்கே மீதியானியர் கூட அம்மோனியர் வந்திருக்கிறாங்க, அம்மோனியரோட சகல கிழக்கத்தி புத்திரர் வந்திருக்காங்கன்னு சொல்லியிருக்கு. வெட்டுக்கிளிகளைப் போல அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது. அப்படி ஒட்டகத்துக்கு கணக்கில்லை, கடற்கரை மணலை போல அவர்கள் என்ன செஞ்சுருந்தாங்களாம், திரளாக இருந்தது என்று வாசிக்கிறோம். கொஞ்சம் யோசித்து பாருங்கள், எவ்வளோ பெரிய திரள் கூட்டத்தை 300 பேரை கொண்டு எப்படி கர்த்தர், அவர் ரொம்ப ஆச்சரியங்க. அவர் எவ்வளவு ஒரு மேன்மையுள்ள தேவன், அவர் எவ்வளோ ஒரு வல்லமையுள்ள தேவன். அவரை நம்ம ஆச்சரியத்தோடு பார்க்குறதுக்கு இந்த 300 பேர் கூட தேவையில்லைங்க.
ஒரே ஒரு தூதன் அனுப்புனாலே எல்லாத்தையும் காலி பண்ணிவிடுவார். 1,85,000 பேர் அவர் காலி பண்ணிடுவார். ஒரே ராத்திரியில் 1,85,000 பேரை அசீரிய படைகளை சனகரிப்பு காலத்தில் ஆண்டவர் ரப்சாக்கை தளபதியாக இருக்கிறான், சங்கரிக்கிறத பார்க்குறோம். ஒரு தூதன் அவ்வளவு சர்வாலயம் உள்ளது. அவங்க 300ங்கிறதே ரொம்ப அதிகம்தான். ஆனாலும் ரொம்ப கிதியோன் ஏற்கனவே ரொம்ப பயந்து போய் இருக்கிறான். 32,000 பேரில் 22,000 பேர் ஓடி போயிட்டான். இப்போ 9,700 பேரை கழிச்சிட்டாரு, பயந்துட்டுருக்கிறான். ஆனால் ஒரு காரியம், கர்த்தர் என்ன தெரியுமா, 300 பேரை கொண்டு நான் ரட்சிப்பேன்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறார். ஆண்டவர் ஏற்கனவே நீங்கள் 6ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 14ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, ஓன் கையினால் இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பை கட்டளையிடுவேன். 16ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, மீதியானியர் கைகளுக்கு நீங்களாக்கி உன்னை விடுவிப்பா என்று கர்த்தர் சொல்கிறார். இங்கே 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் கர்த்தர் என்ன சொல்றாரு பாருங்க. 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி, நக்கி குடித்த அந்த 300 பேராலே நான் உங்களை ரட்சித்து மீதியானியரை உங்கள் கையில் ஒப்பு கொடுப்பேன். மற்ற ஜனங்கள் எல்லாரும் தங்கள் இடத்திற்கு போக கடவர்கள் என்றார். திரும்ப திரும்ப கர்த்தர் வலியுறுத்துற ஒரு முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? ரட்சிப்பேன். ஆனால் கிதியோனுக்கு நம்பிக்கையே இல்லை. கிதியோனுடைய நம்பிக்கை எவ்வளவு பலவீனமாக இருந்துச்சுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். கர்த்தர் தாமே இந்த நாட்களில் கூட நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்முடைய தேவன் எவ்வளவு பெரியவர், நம்முடைய தேவன் நமக்காக செயல்படுகிறவர், நமக்காக கிரியை செய்கிறவர். நம்முடைய ஞானத்தின்படி அல்ல, நம்ம எதிர்பார்க்கிறபடி அல்ல. அவருடைய வழிகள் வித்தியாசமானவைகள். உங்கள் வழிகள் என் வழிகள் அல்ல. ஆண்டவருடைய வழிகள் வித்தியாசமானது. அதை நம்ம ஏற்றுக்கொள்வோம். ஆண்டவரே உம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துன்னு சொல்லி நம்ம ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம் மூலமாக மகிமையான காரியங்களை செய்வார். கர்த்தர் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபம் செய்வோமா? இன்றைக்கு கிதியோனுடைய வாழ்க்கையிலே கிதியோன் மூலமாக பெருங்காரியங்களை செய்தவர் இன்றைக்கு உங்களை கொண்டு உங்கள் குடும்பத்தில் உங்கள் வாழ்க்கையில் பெருங்காரியங்களை செய்வாராக. நாம் ஜெபம் செய்வோம். எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தைரியப்படுத்தும். அன்று ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்தும். ஆண்டவரே நீர் ஆசீர்வதியும். அவருடைய குடும்பத்திலே ஒரு விடுதலை உண்டாகட்டும். அவருடைய ஊழியத்திலே ஒரு விடுதலை உண்டாகட்டும். அவருடைய வேலை காரியங்களிலே ஒரு விடுதலை உண்டாகட்டும். நீர் கிறிஸ்து நீர் ஜெயம் கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, நீங்கள் நேரம் ஒதுக்கி தேவனுடைய வார்த்தையை கேட்டதற்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். யூடியூப்பில் ராஜ்குமார் தங்கமணி என்று ஆங்கிலத்திலே டைப் செய்வீர்களானால் இன்னும் அநேக செய்திகளை நீங்கள் அங்கே காணலாம். கேளுங்கள், மற்றவர்களுக்கும் கேட்கும்படி அறிமுகப்படுத்துங்கள். நாம் மறுமுறை சந்திக்கும் வரைக்கும் தேவனுடைய அளவில்லாத கிருபை உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன்.